வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் எட் தமிழ். இன்றைக்கி நம்ம தடியில் டாப் 5 பெஸ்ட்டு 110cc ஸ்கூட்டர்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே பார்த்து நடிச்சு கடை சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் 49 மொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th லிஸ்ட்டில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹீரோவுடைய ப்ளஷர் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன், இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு பெஸ்ட்டான ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வெஹிக்கிளுடைய ஆன் ரோட் ப்ரைஸிங்கிறது தான் ரொம்ப இம்ப்ரெசிங்கான ரேஞ்சில் இருக்கும். ஜஸ்ட்டு உங்களுக்கு 78,000 ஆன் ரோடுன்றது ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல்னு பார்த்தோன்னா 84,000 முடியுது. இந்த அளவுக்கான ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் வருதுன்றப்ப மேபி மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் டம்மியாக இருக்குமோன்ற மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ணலாம். அந்த ஒரு தாட்டுக்கும் இந்த இடத்துல இடமே கிடையாது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த பைக்கோட டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இந்த ஒரு ஸ்கூட்டர் கொடுத்துருக்காங்கன்றதுல டவுட்டே கிடையாது. நல்ல ஒரு ஃபேன்சியரான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர்ன்றது இந்த ஒரு பைக்கில் கிட்ட இருக்கு. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 110.9cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வச்சிங்களா, உங்களுக்கு 8 bhp அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 75 km/h வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு பைக்கோடைய மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பர் லிட்டருக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. சும்மா சொல்ல கிடையாது. இன்ஜின் வைஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பவரும் ஆஃபர் பண்ணுது. மைலேஜ்லையும் ஓரளவுக்கு பெஸ்ட்டான ரேஞ்சிலே இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் தேவை, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அது இல்லாமல் அண்டர்ஸ்டீட் ஸ்டோரேஜ் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 18 லிட்டர்ஸ்க்கான அண்டர்ஸ்டீட் ஸ்டோரேஜ் அந்த அளவுக்கு பெருசுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கலாம், எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல். அதுக்கு மேலே பொருள் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. ஒரு டோட்டல் வெயிட் 104 kg, சீட் 265 கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 78,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 84,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹோண்டாவுடைய ஆக்டிவா 6G. அவங்க நிச்சயமாக இந்த ஸ்கூட்டர் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சொல்லப்போனால் ஸ்கூட்டர்னு நினைச்சாலே நம்மளுடைய மனசுக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு இமேஜாகவே இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றது இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். சொல்லப்போனால் வச்சிங்கன்னா ஒன்ஸ் அப்பான டைம் ஸ்கூட்டர்னு அந்த ஒரு விஷயம் யோசிச்சாலே ஒன்று இந்த ஸ்கூட்டர், இதை விட்டால் அந்த ஒரு டிவிஎஸ்ல பெப்புன்னு ஒரு ஸ்கூட்டர் இருந்துச்சு. இப்போ வந்து அது கரண்ட்லி அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் இல்லை. பட் ஆனால் ஹோண்டா ஆக்டிவா ஸ்டில் நவ் சர்வைவல் ஆகி நல்லா பூம் ஆகிக்கிட்டு வருதுன்னு இல்லை, அப்படியே போயிட்டுருக்கு. இன்னும் கூட சேல்ஸில் அப்படியே ஓரளவுக்கு டீசெண்டான ரேஷியோவில் போயிட்டுருக்கு. அதுக்கு ரீசன் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் குவாலிட்டின்றது அவ்வளோ ரிஃபைன்டான ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் மாதிரி விஷயங்களில் ஒரு டீசெண்டான ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெஸ்ட்டான டிசைன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இந்த டிசைனோட அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி விஷயங்கள்லையும் ரியலி ஒரு சூப்பரான ரேஞ்சில் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை எட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு எடுத்துன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு 109.51cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.88 bhp அண்ட் 9.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பைக்கிலுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா 47 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிஜமடையும் இதை விடையும் கூட கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது எதிர்பார்க்கலாம். பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு அந்த ஒரு 110cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு டீசென்ட்டான ஒரு பவர் இருக்குது. மைலேஜ்லையும் ஓரளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்கும். ஏன்னா இன்ஜின் வந்து நல்லா ரிஃபைன்டான இன்ஜின். அதுக்கடுத்து அண்டர்ஸ்டீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 19 லிட்டர்ஸ் அது மாதிரி சம்திங் கிட்ட இருந்திருக்காங்க. அக்யூரேட்டாக சொல்லலை, பட் அதனால ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வச்சு அது கூட இன்னும் கொஞ்சம் பொருள் வைக்கிற அளவுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்லாம் ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் 106 kg. குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த சீட் 8 ஜஸ்ட் 764 mm தான் வருதுன்றப்ப ரியலி ஷார்ட் ரைடர்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும் இந்த ஒரு ஸ்கூட்டர். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய ஆன் ரோட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் 96,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,10,000 முடியுதுனப்ப ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங் இந்த ஒரு ஸ்கூட்டருக்கு. சரி ஓகே, டாப் மாடல் வரீங்கப்ப அதில் வந்து உங்களுக்கு அது ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நல்லா ஃபியூச்சரிஸ்டிக்காக கொடுத்துருப்பாங்கன்றனால தான் அதோடைய ப்ரைஸிங் அதிகமாக இருக்குது. பேசிக்கில் ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹீரோ
ஹீரோடைய ஜூம் 110 ஆமாங்க. இது வரைக்கும் பார்த்த அந்த ஹீரோ ப்ளஷரும் சரி, நம்ம ஹோண்டா ஆக்டிவாவும் சரி, உங்களுக்கு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு நார்மலான ட்ரெடிஷ்னலான அந்த ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் டிசைன் தான். பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டியராக கொஞ்சம் அப்படியே ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கப்பா. நிச்சயமாக நீங்கள் இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த ஒரு ஸ்கூட்டரில் ரியலி ஒரு பெஸ்ட்டான ஒரு யூனிக் ரோட் அப்பியரன்ஸ்ன்றது இருக்குது. அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. உங்களுக்கு ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸ் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ்ன்றது பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குன்றது தெரியும். அதுக்கு அடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு என்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 110.9 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு என்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 8.05 பிஹெச்பி அண்ட் 8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 27 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. இந்த வெஹிக்கிளோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்த அளவுக்கும் இதுவுமே ஆல்மோஸ்ட் அந்த ஒரு 18 லிட்டர்ஸ் தான். இதுலேயும் அந்த ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் அது மாதிரி விஷயங்கள் தான். இது சொல்லப்போனால் இந்த ஸ்கூட்டரில் வந்து அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டின்றது கம்மியாகும். உங்களுக்கு சீட்டிங் ஸ்பேஸ்லாம் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது. ஃபுட்போர்டும் அந்த அளவுக்கு பெரிய ஃபுட்போர்ட்லாம் சொல்ல முடியாது. வெஹிக்கிள் பார்க்க நல்லா இருக்கும், ஓட்டுறதுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவ்வளோதான் விஷயங்கள் சொல்ல முடியும். பிரேக்கிங் செட்டப் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் வருது. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்கப்பா. வண்டியோட டோட்டல் வெயிட் 108 kg, சீட் ஹைட்டு 770. ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான சீட் ஹைட்டு, வெயிட்டும் கம்மின்றப்போ உங்களுக்கு வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்க போகுதுப்பா. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இதில் வந்து டாப் ஆஃப் தி லைன் வரைகிறப்போ கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதை மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, அது இல்லாமல் கார்னரிங் லைட்ஸுன்ற மாதிரி ஒரு சில செக்மெண்ட் லீடிங் ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் யூனிக்காகவே ட்ரை பண்ணியிருப்பாங்க இந்த வெஹிக்கிளோட டிசைன் மாதிரியே. இது மாதிரி டிஃப்ரெண்ட் லெவலான ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் ஒரு பெஸ்ட்டான ஒரு யூனிக் டிசைனோட ஒரு 110cc தேடுறீங்கப்போ நிச்சயமாக இந்த ஹீரோடைய ஜூம் 110 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு பேசிக் மாடல் 93,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,03,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் அப்பப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹோண்டாவுடைய டியோ 110 ஆமாங்க. ஒன்ஸ் அப்பான டைம் ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்ன்ற ஒரு விஷயமே நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் இல்லாத டைமில் லான்ச் பண்ணப்பட்டு நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டை ஒரு சில குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த ஒரு இந்தியன் ஸ்கூட்டர் மார்க்கெட்டில் எந்தவித காம்படிஷன்ஸும் இல்லாமல் எந்தவித ஸ்ட்ரகிள்ஸும் இல்லாமல் லீட் பண்ண ஒரு ஸ்கூட்டர் தான் இந்த ஹோண்டாவுடைய டியோ 110. ஸ்டில் நோ இன்னும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருந்துகிட்டு இருக்குது. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் காம்படிஷன் ஹெவி தான். என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் ஒரு ரீசனபிள் ப்ரைஸிங்கில் ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு 110cc ஸ்கூட்டர் வித் குட் நல்ல ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டோடு எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைனோடைய அந்த ஒரு ரேஞ்ச் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இது வெஹிக்கிள் பேக்க ஸ்போர்ட்டியராக இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட் இல்லை. அது இல்லாமல் இந்த ஒரு வெஹிக்கிளில் இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தோன்னா பார்த்த ஹீரோ ஜூம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டினஸ் தான். பட் ஆனால் அதில் வந்து டே டு டே அண்ட் ஃபேமிலி போஸ் ஏற்ற அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டின்றது அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் இந்த ஒரு ஸ்கூட்டரில் உங்களுக்கு அப்படி கிடையாது. இதுலன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி ப்ராக்டிகாலிட்டின்றதும் ஓரளவுக்கு இருக்கும். ஏன்னா சீட்டெலாம் ஓரளவுக்கு இப்போ நல்லாவே ஃப்ளாட்டாக பண்ணியிருப்பாங்க. அதில் உங்களுக்கு ஃபுட்போர்டும் ஒரு டீசெண்டான ஸ்பேஸ், அண்டர் சீட் ஸ்டோரேஜ், இதுலேயும் ஒரு 18 லிட்டர்ஸ், ஃப்ரண்ட்டில் க்ளவுட் பாக்ஸ், அந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப்ன்ற மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் ப்ராக்டிக்கலாகவும் இந்த ஒரு ஸ்கூட்டரை வச்சிருக்கும். அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது 109.51cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு என்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.75 பிஹெச்பி அண்ட் 9.03 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 83 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் ரீச் பண்ண மாதிரி சொல்லாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்லாம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த இடத்துலையும் ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 106 kg, சீட் ஹைட்டு 765 mm கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் வந்து இந்த இடத்துலையும் கம்மின்றனால நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் போர்ஷனாக இருந்தாலும் எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றது உங்களுக்கு இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 92,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,04,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 ஆமாங்க. இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன், இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லா விதத்துலையும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்னால் அது இந்த ஒரு ஸ்கூட்டர் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பயங்கர ஒரு இனோவேட்டிவான ஒரு டிசைன். ஆமாம், ஃபஸ்ட் டைம் நான் இந்த ஸ்கூட்டரை வந்து இமேஜஸில் பார்க்கும்போது இது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் நான் திங்க் பண்ணேன். பட் ஆனால் ஆஃப்டர் ஐ ஆல் நோன்னு பார்த்தா இது வந்து நம்மளுடைய டிவிஎஸ் ஜூபிட்டரோட ஒரு புது ஐசி மாடல்னு கேட்டவுடனே எனக்கே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் ரோட் அப்பியரன்ஸ்ன்றது பயங்கர ஃபீச்சரிஸ்டிக்காக எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க லைட்டிங்லேயே உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி, அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து
கனெக்டட் எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போலாம் கார்ஸில் கொடுக்குற மாதிரி எட்ஜ் டு எட்ஜ் கனெக்டட் எல்இடி டிஆர்எல்ஸ். அதே மாதிரி பின்னாடி அந்த ஒரு ரியர் செக்ஷன் உங்களுக்கு கனெக்டடு எட்ஜ் டு எட்ஜ் கனெக்டடு அந்த ஒரு பிரேக் லைட்ஸ் ப்ளஸ் அதிலே இன்டிகேட்டடாக இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அசர் லாம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகிற மாதிரி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், நீங்கள் ரைட் இண்டிகேட்டர் போட்டு ரைட் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணுறீங்கப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகிற மாதிரி ஃபீச்சரிஸ்டிக்கான இண்டிகேட்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் நான் அந்த ஃபீச்சர் ஒரு சில இடத்துல ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதான் ஏன்னு தெரியல. மேபி ஒரு மால் ஃபங்க்ஷனாக இல்லை அதை நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணலையான்ற மாதிரி தெரியல. பட் இன்னும் அது மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது இல்லாமல் அந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃப் பண்ணாலும் ஒரு 5 நிமிஷம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 10 to 5 செகண்ட், ஒரு 10 to 11 செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு லைட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஒரு இருட்டான இடத்துலையும் உங்களோட பிளேஸுக்கு போகிற வரைக்கும்ன்ற மாதிரி இதை மாதிரி லைட்டிங்லேயே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு வரும்போதும் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன் மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்துலையும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. நான் ரைடிங் மோட்ஸ் மட்டும் கிடையாது, அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டி அதுவும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சீட்டிங் ஸ்பேஸ்லையும் சரி, நல்ல ஒரு பெரிய ப்ராடான ஒரு சீட்டு, கம்ஃபர்டபுளான ஒரு ரேஞ்சிலையும் இருக்குது. ஃபுட்போர்ட்லேயும் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுள். ஃப்ரண்ட்டில் க்ளவுட் பாக்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. அதில் ஃபியூல் ஃபில்லிங் கேப்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த ஃப்ரண்ட்டில் வச்சு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக வச்சுருப்பாங்க. இல்லாமல் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இந்த செக்மெண்ட்லேயே ஃபஸ்ட் இன் டைமாக 33 liters ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ், ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் ப்ளஸ் ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்ன்ற மாதிரி 2 ஹெல்மெட்டை தாராளமாக உங்களுக்கு அந்த ஒரு ஸ்கூட்டருக்குள்ளே வைக்க முடியும். அது கூட இன்னும் பொருளும் வைக்கலாம். ஹெல்மெட் வைக்காமல் பேக்ஸ் அது மாதிரி ஸ்டப்ஸ் வைக்கிறீங்கிறப்ப நிறைய விஷயங்களை ஸ்டோரேஜ் பண்ண முடியும் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்கூட்டரில். அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 113.3 cc சிங்கிள் சிலிண்டர் 4 stroke 2 valve ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 bhp அண்ட் 9.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 82 km/h வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 49 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதை விடையும் கூட கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றதை எதிர்பார்க்கலாம். பிரேக்கிங் செட்டப்லாம் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 105 kg, சீட் 770 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 92,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் உங்களுக்கு 1,08,000 கிட்ட வரைக்கும் வருது. இதில் இந்த ஒரு ப்ரைஸிங்லாம் பார்க்கும்போது இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் தான். சரி, ஓகே, அவ்வளோதான் இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனுக்கு போனீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you later.